வேலூர் மாவட்டம் பொய்கை பகுதி அருகே விபத்தில் சிக்கிய கண்டெய்னர் லாரியை மின்கம்பத்தின் கீழே நிறுத்தி வைத்திருந்த போது மின்சாரம் பாய்ந்து டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கண்டெய்னரில் எடுத்து செல்லப்பட்ட டொயோட்டா வெல்ஃபேர் சொகுசு கார்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சேதுராமன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் சென்னை துறைமுகத்திலிருந்து பெங்களூருக்கு சுமார் 3,80,00,000 மதிப்புள்ளான 2 டொயோட்டா வெல்ஃபேர் சொகுசு கார்களை லாரியில் ஏற்றி செல்லும் போது வேலூர் அடுத்த பொய்கை பகுதியில் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனத்தில் கேவிக்குப்பம் அங்கார பகுதியை சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது மனைவி கோமதி எதிர் திசையில் வந்தபோது அவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் லாரி சாலை ஓரம் இறங்கிய போது மின்கம்பு ஓரமாக நின்று உள்ளது. இதில் பலத்த காற்று வீசும் போது மின்கம்பத்தில் பாய்ந்த மின்சாரத்தால் டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றி என்ற லாரி வேலூர் நீண்ட நேரமாக மின்கம்பு மீது நிறுத்தப்பட்டு வைத்திருந்தால் லாரி மீது மின்சாரம் பாய்ந்து தீயும் பற்றி எரிந்து மலமளமன்ற என்று இருந்த தீயில் கண்டெய்னரில் இருந்த 3,80,00,000 மதிப்புள்ள டொயோட்டா வெல்ஃபேர் கார்கள் சேதம் ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொழுந்து விட்டு இருந்த தீயை தண்ணீர் பீச்சு அடித்து விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது குறித்து விருந்திபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சேதுராமன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.